ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழ்கடலில் வலை வாங்கிட்டு வலிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ரீலங்கா போட்டுக்காரங்க வந்தாங்க மக்களே. ஆமாம், ஸ்ரீலங்கா போட்டுக்காரங்க வந்தாங்க. அதோட அவங்கள பார்த்தா தனி கருவாடு தான் வச்சுருக்காங்க மக்களே. அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மீனே இல்லை அப்படிங்காங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போடுங்க மக்களே. இந்த மாதிரி ஆழ்கடல் வீடியோ நிறையா உங்களுக்கு வரும் மக்களே. ஆமாம், அவங்க சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் அதோட கொஞ்சம் பிஸ்கட் கொடுத்தோம். எங்ககிட்ட உள்ள பிஸ்கட்டை கொடுத்தோம். மறுபடியும் அவங்கக்கிட்ட இருந்து தேங்காய் வாங்கினோம். ஸ்ரீலங்காவில் உள்ள தேங்காய் நல்லா பெருசாக இருக்கும் மக்களே. ஆமாம், தேங்காய் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா விளைஞ்சி இருக்கும். அதை உங்களுக்கு இன்னொரு நாள் நல்லா காட்டுறேன் பாருங்கள். ஆமாம், அவங்க போட்டும் நம்ம போட்டும் பக்கத்தில் கிடந்தோம் மக்களே. இது வந்து சர்வதேச இல்லை, அதனால் இது யாருனாலும் போகலாம். நம்ம பார்டருக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஏரியாவுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். போனால் போட்டை பிடிச்சிருவாங்க. அதனால் சர்வதேச எல்லையில் எல்லாருமே சந்திப்போம். ஆமாம், நம்ம வெளிநாட்டில் உள்ள வெசலு இந்த இதெல்லாம் நிறையா வரும் மக்களே. ஆனால் எங்களால் பக்கத்தில் போக முடியாது, அவங்க ஃபுல்லாக ரன்னிங் வச்சு போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் இப்போ இன்னும் தெளிவான முறையில் வீடியோ எடுக்க முடியலை. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஸ்ரீலங்கா போட்டுக்காரங்க ரொம்ப நேரமாக நின்னாங்கப்பா. அவன் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அதை விட சரின்னு அதையும் கொடுத்தோம், பிஸ்கட் கொடுத்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஒரு கத்திலாம் வாங்கினோம் அவங்கக்கிட்ட இருந்து. பழைய கத்தி தான் வாங்கினோம். மறுபடியும் தூண்டில் கேட்டோம், தூண்டில் இல்லைன்ட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வலை வாங்கிட்டு சர்வதேச எல்லையில் ஓடும்போது நாங்கள் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் மக்களே. தம் பிரியாணி போடுறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், இதில் ஒரு 2 வீடியோ டெலீட் ஆகிட்டு. ஆமாம், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த தடவை அதையும் தெளிவாக எடுத்து போட்டுருவேன். ஆமாம், தம் பிரியாணி கடல் மேலே அடித்து போடுவோம் நாங்கள். அதுங்க மீனை ஃப்ரெஷ்ஷாக ரெட்டியாக இருக்குங்களா. தனி மீன், ஒரு பூங்குழல்னு ஒரு மீன் வந்துச்சு பெருசாக, ஒரு 5 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அந்த சம்முன்னு வெட்டி தூக்கியாச்சு. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு மீனை ரெடி பண்ணிட்டோம் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே, இஞ்சி, வெள்ளைப்பூடு, தேங்காய், A to Z தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மக்களே. வேறு லெவலில் இருந்துச்சு தம் பிரியாணி. ஆமாம், கடல் மேலே மேக்ஸிமம் எந்த போட்டுக்காரங்களுமே தம் பிரியாணி போட மாட்டாங்க, வேறு எதுவும் ஃபயர் ஆகிருமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில். நம்ம அதுக்கெலாம் அசந்த ஆள் கிடையாது மக்களே. நம்ம டிரைவர் அதை விட வேறு லெவலில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர்னு சொல்லலாம். இந்த தம் பிரியாணியில் எங்கள் டிரைவர் அடிக்க ஆள் கிடையாது. இவர் தான் நம்ம டிரைவர். தம் பிரியாணி போடுறதுல எங்கள் டிரைவர் அடிக்க ஆள் கிடையாது. யாரனாலும் போட்டியை கூட்டு வரலாம் கடல் மேலே. ஆமாம், வெங்காயம் வெட்டுறதுல நம்ம வேறு லெவல் பார்த்துக்குங்க. ஆமாம், அடுத்து தக்காளி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோ எல்லாம். பார்த்துங்க, தேங்காய் அரைச்சி பாலை எடுத்தாச்சு, அதில் அரிசி இருக்குது. ஆமாம், அரிசியும் பாசுமதி ரைஸ் தான், சும்மா அந்த சாவாத அரிசியிலலாம் போட மாட்டோம், பாசுமதி அரிசியை தான் போட்டு அட்டிப்போம். ஆமாம், தேங்காய் பாலை எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், டிரைவரை அரிசியை கிளப்பிட்டாரு. ஆமாம், நல்லா பாசுமதி அரிசியை ஊற வச்சு இப்படி தான் மக்களை உள்ளே தூக்கி போடுவார் பார்த்துங்க. இதில் அந்த காற்று கீத்து இல்லாமல் வலைகளாக வைக்காமல் நாங்கள் எங்கிட்டாவது ஓடிக்கிட்டு இருப்போம், பாடு ஈடு இல்லை அப்படின்னா. அப்படி நேரங்களில் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் மக்களே. இது செல்லில் ஒரு டெமோ பார்த்தேன்.
அதனால் வீடியோ கொஞ்சம் தலைகீழ ஆகிட்டு மக்களே. ஆமாம், சாரி, யாரும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. இப்போ 2 செகண்டில் மாறிடும். ஆமாம், இதை கட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி, இருந்தாலும் அரிசி போடுறதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை அப்படியே ஓட விட்டுட்டேன் மக்களே. பண்ணின தப்புக்கு சாரி, மன்னிச்சிக்கங்க. பார்த்துங்க பிரியாணிக்கு உள்ளே எப்படி எல்லாம் கதை 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 கதைன்னு கொதிச்சு கிடக்குது. ஆமாம் மக்களே, பாருங்க பிரியாணி அரிசி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்துங்க மக்களே, ஆமாம் பிரியாணி அரிசி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சு தயிர், வெங்காயம், இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி வைக்கிறதுக்கு மக்களே. ஆமாம், நான் வைப்பேன். ஏன்னா நம்ம சமையல் மாஸ்டரு. ஆமாம், ஆனால் என்ன ஒன்றுக்கும் ஆகாத மாஸ்டரு. என்னத்தையோ நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுப்போம் மக்களே, அவ்வளோதான். வேறு லெவல் ஸ்பெஷலிஸ்ட்டு தெரியுமாண்ணே. சிக்கன் கிரேவி தான், ரொம்பலாம் இல்லை. கொஞ்சம் அந்த மீன் மண்டை, முள் கில்லு அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு நல்லா கிரேவி மாதிரி வைப்போம் பார்த்துங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் மக்களே. கடல் மேலே இப்படிலாம் சாப்பிடும்போது எங்களுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கரையில் வாழ்கிறதுக்கு ஆசையே வெறுத்துரும். பார்த்துங்க தம் பிரியாணி இங்கே வெளியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மூடியை சுற்றி மைதா மாவை அடித்து ஒட்டி வச்சுட்டு தீயை பற்ற வச்சு விட்டுறது தான். அங்கே கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்துங்க, அடுத்த முட்டை அவிய போடுவோம், விட மாட்டோம். அடுத்த முட்டை சாப்பிட வாங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு மக்களே, சாப்பிட வாங்க. ஆமாம், யாருனாலும் வேணுங்கிறாலும் வாங்க, சரியா? பிரியாணியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், பார்த்துங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டை அரைகுறையாக தான் வச்சோம், கொஞ்சம் லேட் ஆகிட்டு, மக்கள் பசி ஆகிட்டாங்க. அதனால் முட்டையை லைட்டாக 3/4 வேக்காட்டில் இறக்கி கொடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா மக்களுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பாருங்கள் டிரைவர் வச்சு வெளுக்காரு. ஆமாம், நல்லா பார்த்துங்க பிரியாணி, வெங்காயம். இவர் ஒரு ஆள் மட்டும் சோறு வேண்டான்ட்டு வளகட்டிக்கிட்டு இருக்காரு. தொழில் முக்கியமாயிட்டு அவருக்கு. பார்த்துங்க நம்ம தட்டு இதுதான். வேணா வாங்க சாப்பிடலாம். கடல் மேலே தம் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். பார்த்துங்க, நாங்கள் சாப்பிட்டது போக மிச்சம் பரலாமல் இருந்துச்சு பார்த்துங்க. அதோட எங்கள் கம்பெனி போட்டில் கேட்டாங்க மக்களே, அவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அதை ஒரு சட்டியில் இதில் அள்ளி ஒரு கட்டப்பையில் வச்சு கட்டி அதை இப்போ கயிற்றுல கொடுப்போம் பாருங்கள். இந்த அருகா முன்னாடி கம்பெனி போட்டு, எங்கே போனாலும் நாங்கள் கம்பெனி போட்டு கூட மட்டும்தான் போவோம். தனியாலாம் ஓட மாட்டோம், வேறு போட்டு கூட சேர மாட்டோம். ஒன்லி அதிதூதர் டிடி. 4 போட்டு இருக்குது எங்களுக்கு. 4 போட்டில் 3 போட்டு ஒரே மாதிரி சுற்றுவோம் மக்களே. ஒரு போட்டு ரொம்ப சின்ன போட்டு, அது சும்மா கரெக்டில் நார்மலாக தொழில் பார்க்கும். 8 நாள் 10 நாள். நாங்கள் எல்லாமே A to Z 1 மாதம் ஃபுல்லுமே கடல் மேலே தான் கிடப்போம். ஆமாம், கைத்தை போட்டாச்சு. அந்த கைத்தை இப்போ அவங்க பிடிக்கணும். அந்த கைத்தை அவங்க கீழே விட்டுட்டாங்க மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. கீழே விட்டுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கம்பில் ஒரு பெரிய தூண்டி மாதிரி ஒன்றை கட்டி வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் எடுப்பாங்க பார்த்துங்க. இதை அப்போ அவங்க எடுக்க முடியலங்காங்க. அது மேலே இதுலேயே வழக்கில் வச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. அதோட நான் வாங்கிக்கிட்டு ரிட்டன் போடுறேன். நான் தான் போடுவேன், ரிட்டன் போடுறேன். பாருங்கள், சக்ஸஸ் ஆகிட்டு. மேலே டாப்பில் போய் கொழுவிட்டு. ஆமாம், அதில் டாப்பில் லைட்டு ஹீட்லாம் இருக்குது, அவ்வளோ உடஞ்சி போயிடும் விட்டா. பார்த்துங்க, இப்போ தண்ணியில் இறக்கி கொடுக்க பாருங்க பிரியாணியை. தண்ணி விடாமல் இறக்கி கொடுப்போம் மக்களே. வேறு லெவலில் இருக்கும் கடல் மேலே கைமாத்துற பொருட்கள்லாம். அவங்க அதை அப்படியே அவங்க தட்டிக்கிட்டு நம்மகிட்ட பாத்திரத்தை தந்துடுவாங்க. ஏன்னா சாயங்காலம் ஆனால் வலை வைக்க போயிடுவோம் நாங்கள். டைம் ஆகுது இல்லை எங்களுக்கு, மணி 3 ஆகிட்டு. 4 மணிக்கு தண்ணியில் வலை விடணும். 4 மணிக்கு நாங்கள் தண்ணியில் வலை விட்டுட்டு
மறுபடி எப்படி சொல்ல, மறுபடியும் மறுநாள் காலையில் வலை பிடிச்சி இழுப்போம். ஆமாம். ஓகே மக்களே, பார்ப்போம். ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. ஆமாம், இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களும் ஒரு லைக் மட்டுமாவது போட்டு போங்க. எத்தனை பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறிய அப்படின்னாவது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வீடியோ தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் எடிட்டிங் அந்தளவு கிடையாது மக்களே. என்னத்தையும் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக செய்கிறேன் உங்களுக்காக.